இது செஞ்சாதாங்க அடுத்தது ஸ்டெப்புக்கே போலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். கேது சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே சிறந்த ஒரு வழிபாடு, சிறந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணிக்கணும். தேவையில்லாத எண்ண அலைகள் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஏற்படுறது நீங்க இதுல ஒரு ஹைலைட்டா நான் எப்படி குறிப்பேன் அப்படிங்கறத பார்க்கும்போது, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, உங்களோட சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. ஆன்மீக பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சிவதனுசேகர், கும்பகோணத்திலிருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, இது செஞ்சாதாங்க அடுத்தது ஸ்டெப்புக்கே போலாம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். என்ன விஷயம்ன்றது கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமத்துக்கு என்னென்ன மகத்துவம் அப்படிங்கிறத பார்ப்போம். குறிப்பா இப்ப கோச்சார கிரக நிலைகள்ல பார்க்கும்போது எல்லாரும் வச்சு செய்யறது சிம்ம ராசிய. அஷ்டம சனி போகுதுங்க, ஜென்ம கேது போகுதுங்க, அப்படின்ட்டு போட்டு சிம்ம ராசியை போட்டு எல்லாம் படுத்தி எடுக்கிறாங்க. அதே போலதான் இந்த கும்பராசியும் போட்டு ஜென்மராகு போகுது, 7ல கேது இருக்கு, சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறது இந்த கோச்சாரத்துல யார் யாருக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு அப்படிங்கிறத முதல் எடுத்துக்கிட்டோம்னா சிம்ம ராசி, 2வது எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி, 3வது எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசி, 4வது எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு இப்ப ஆரம்பிக்க போறாரு. சனி பகவானுடைய விரைச்சனியை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்ப இது மாதிரியான நமக்கு நம்ம முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு தீர்வாகும். குறிப்பா இந்த கேது தசை, கேது புத்தி, கேதுவோட சேர்ந்த கிரகம், கேதுக்கு திரிகோணத்துல இருக்கிற கிரகத்தோட தசா புத்தி நடக்கிறது, இது மாதிரி இருக்கிறது. அதே போல உங்களோட ஜாதகத்துல லக்னாதிபதிக்கு திரிகோணத்துல கேது இருக்கிறது, 10ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல கேது இருக்கிறது. இது மாதிரி கேது சார்ந்த எல்லா விஷயங்களுக்குமே சிறந்த ஒரு வழிபாடு, சிறந்த ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வீட்டுல கணபதி ஹோமம் பண்ணிக்கணும். இந்த கணபதி ஹோமம் பண்ணிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களோட சுத்தி உங்களுக்குள்ளார ஒரு சர்க்கிள், அந்த ஆறா பாடியில ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அந்த சர்க்கிள் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எந்த விக்னங்கள், அதாவது தடைகள் இருந்தாலும் இதை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் இந்த கணபதி ஹோமம் பண்றது. சோ அப்ப அந்த கணபதி ஹோமத்துல குறிப்பா சில மூலிகைகள்லாம் சேர்க்கிறாங்க. சோ அப்ப அந்த மூலிகைகளை நம்ம ஸ்மெல் பண்ணும் போதும், அந்த மூலிகைகளுடைய அந்த புகையானது வீடை சுத்தி போகும்போதும் தேவையில்லாத எண்ண அலைகள் அப்படிங்கிறது நமக்குள்ளார ஏற்படுறது நீங்கும். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நமக்கு வீட்டுக்குள்ளார வர வேண்டிய குட் வைப்ஸை எடுத்துக்கிட்டு நெகட்டிவ் வைப்ஸை வெளியே தள்ளி விட்டுரும் இந்த கணபதி ஹோமம். சரி, 3rd விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டியை இந்த கணபதி ஹோமம் பண்ணா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நீங்க வருஷம் ஒரு முறை வசதி இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. இல்ல சார் வாடகை வீட்டுலதான் இருக்கும் அப்படிங்கிறது உங்க ஓனரோட பர்மிஷனோட நீங்க இந்த கணபதி ஹோமத்தை செஞ்சுக்கோங்க. சார் எனக்கு அந்த லெவல்லாம் வசதி இல்லை, கணபதி ஹோமம்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு பிரசித்தமான கோவில்கள் எல்லாத்துலயுமே கணபதி ஹோமம் பண்றாங்க. சோ அப்ப அந்த கோவில்ல உட்காந்து நீங்க கணபதி ஹோமம் நீங்க பண்ணிக்கலாம். சார் அப்படி அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் பக்கத்துல உள்ள கோவில் எல்லாமும் பண்ண மாட்டாங்கன்னா சதுர்த்தி அன்னைக்கு பிளஸ் இல்லைன்னா சில சூட்சம நாட்கள்லாம் உங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும். அது மாதிரி சூட்சம நாட்களை தேர்ந்தெடுத்து பொதுவா சதுர்த்தி அன்னைக்கு பண்ணிக்கலாம், சங்கடகட சதுர்த்தி அன்னைக்கு. இன்னும் சில விஷயங்கள்லாம் உங்களோட ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது சில நாள் நட்சத்திரங்கள்லாம் வச்சு பார்த்து எடுக்கணும். இதுல ஒரு ஹைலைட்டா நான் எப்படி குறிப்பேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, உங்களோட சந்திரன் 6, 8, 12 இருக்கக்கூடாது. யாரு பண்றாங்களோ அவங்க ஜாதகத்துல அது மாதிரி இல்லாத நாட்கள். அதே போல நம்ம செய்ய வேண்டிய கிரக பிரீதி அப்படிங்கிறது கேது பகவானுக்கு தான் நம்ம கணபதி ஹோமம்ன்றது முக்கியமா செய்யறோம். எதுக்கு செய்யறோம்னா இந்த லக்னாதிபதியோட கனெக்ட் ஆகுறது, எந்த கிரகத்தோட கேது கனெக்ட் ஆகுதோ அந்த கிரகத்தோடைய தடைகள், அந்த கிரகத்தால் ஏற்படும் தடை. சோ அப்ப சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது மேரேஜ் டிலே ஆகும். சோ அப்ப இந்த மேரேஜ் டிலே ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம கணபதி ஹோமம் செஞ்சுக்கலாம். சோ இது மாதிரியான விஷயங்கள்ல உங்க சுய ஜாதகத்தை பார்த்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். இது பொதுவான விஷயங்கள். சோ இதை நான் சொல்லிட்டேன். அதே போல சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்க. வீட்டுல செய்ய முடியாதவங்க கோவில்ல போய் கணபதி ஹோமம், வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில்ல, விநாயகர் கோயில்ல போய் செஞ்சுக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா
அந்த நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைக்கும். குறிப்பா இந்த குரு பகவானுக்கு வந்து பிரசன்னம் வச்சு பார்க்கும்போதுதான் வந்து அதாவது பரிகாரம் செய்யக்கூடிய கிரகத்திற்கு குருவினுடைய பார்வைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த பரிகாரம் பழிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு சிம்டம்ஸை காட்டி கொடுக்கும். சோ இப்ப இந்த கணபதி ஹோமம் வந்து வீட்டுல பண்ணீங்கன்னா ரொம்ப 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 விசேஷம். எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தோம்னா சார் அதாவது வந்து போற இடத்துல எல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்கன்றத நம்ம கேள்விப்படுவோம். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த கணபதி ஹோமம் கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. அது போல அவ்வளவு விசேஷம் உடையதுதான் வந்து இந்த கணபதி ஹோமம் அப்படிங்கிறத சொல்றோம். முடிந்த லெவலுக்கு வந்து நமக்கு எல்லா காரியங்களுமே தடையாயிட்டு வர்றது ஒண்ணு. இப்ப திருமணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் வரன் பாக்குறாங்க சார், வரன் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கிட்ட வரைக்கும் வராங்க, காரணம் சொல்லாம போயிடுறாங்க. சார் இன்டர்வியூ போறேன், 3rd ரவுண்ட் வரைக்கும் செலக்ட் ஆயிடுறேன், இந்த 4th ரவுண்டுக்கு HR காலே வரமாட்டேங்குது அப்படின்றத நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்படுவோம். இது போல வந்து எல்லா விஷயங்களுமே வந்து சார் எனக்கு கிட்ட வரா மாதிரி இருக்கு, விலகி போயிடுது அப்படிங்கறத நினைப்போம். ஆசைப்படுறதே கிடைக்க மாட்டேங்குது சார், இதுக்கெல்லாம் என்ன சார் நான் பண்ண பாவமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கண்டிப்பா பண்ண பாவங்கள் ஒரு பக்கத்து இருந்தாலும் இந்த கேது பகவான் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கிரகமா உங்களுக்கு அமைவர். சோ அப்ப அது மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த கணபதி ஹோமத்தை வீட்டுல பண்ணிக்கோங்க, கண்டிப்பா மாற்றம் என்பது உண்டு. அதே போல வந்து இந்த வசதி இல்லாதவங்க, கணபதி ஹோமம் லெவல் பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்க வீட்டுல வந்து ஒரு பித்தளை சொம்பு வாங்கிக்கோங்க. அதுல வந்து வெட்டி வேர் இருக்கும். வெட்டி வேர்ன்றது 10 ரூபாய்க்கு கேட்டாலே கடையில இவ்வளவு தருவாங்க. அந்த வெட்டி வேரை வந்து சொம்புல வந்து காலையில ஃப்ரெஷ் வாட்டர், அதாவது அந்த கிரவுண்ட் வாட்டர் புடிச்சு வச்சுட்டு நீங்க அந்த அந்த வெட்டி வேரை போட்டு ஊற வச்சிருங்க. அந்த வெட்டி வேரை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அப்படியே விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த கோவிலே பெரிய பெரிய வாளிலாம் வச்சிருப்பாங்க, அதுல வந்து வெட்டி வேரை போட்டுட்டு அந்த தண்ணியால அபிஷேகம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காரிய தடைகள் அப்படியே விலகிக்கிட்டே வரும். நீங்க பார்க்கலாம். சார் இன்னும் சீக்கிரமா எனக்கு ஆகணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, எங்க போனாலும் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கன்னி வெடியாவே தான் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம்? சிம்பிளான ரெமிடியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது எந்த கிரகத்தோட கேது பகவான் சேர்ந்திருக்காரோ அந்த கிழமையில போயிட்டு நீங்க வந்து விநாயகருக்கு யமகண்ட நேரத்துல போயிட்டு ஒரு 3 கொட்டு கூட்டிட்டு 3 தோப்பு காரணம் போட்டுட்டு வாங்க, கண்டிப்பா அந்த காரியங்கள்லாம் நடந்துருங்க. இது சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், நீங்க அனுபவத்துல செஞ்சு பாருங்க, வெற்றி மேலும் வெற்றி அடையும். அப்ப குறிப்பா எந்தெந்த கிரகத்தோட சேரும்போது எந்தெந்த காலத்துல யமகண்டத்துல வழிபடலாம் சார்? சில நேரத்துல யமகண்டத்துல கோவில் பூட்டியிருப்பாங்க, என்ன பண்றதுன்னா அரச மருத்துவ விநாயகர் வந்து நிறைய இடத்துல இருக்காரு, அவரை போய் வழிபாடு பண்ணலாம். அதாவது ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் இருப்பாரு, அவரை போய் நீங்க வழிபாடு பண்ணலாம். இல்ல வந்து சில நேரங்கள்ல யமகண்டத்துல வந்து அந்த கோவில்ல வந்து விநாயகர் மட்டும் தெரிவாரு, தீபம் மட்டும் தெரியும். சோ அப்போ போயிட்டு நீங்க 3 குட்டு தலையில குட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம். சரி, அது எந்தெந்த கிரகத்தோட எந்தெந்த கிரகத்தோட கேது சேரும்போது எந்த கிழமையில யமகண்டம்ன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். குறிப்பா வந்து ஃபர்ஸ்ட் சூரியனோட கேது சேர்ந்திருக்கு, அப்ப ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல போயிட்டு நான் சொன்ன மாதிரி விநாயகரை வழிபாடு பண்ணலாம். சந்திரனோட கேது சேர்ந்திருக்காரு சார், நாங்க என்ன கிழமை பண்ணலாம்? திங்கட்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணலாம். செவ்வாயோட கேது பகவான் சேர்ந்தது, இதுதான் பெரிசு. அதாவது வந்து சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தானான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து இந்த செவ்வாய் கேது வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. செவ்வாய் கேது இருக்கிற ஜாதகத்தை வந்து பொருத்தத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா இப்படி தூக்கி போட்டு சார் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆயிடும், இந்த பையனுக்கு டைவர்ஸ் ஆயிடுங்கிறீங்க. தவறுங்க, இது ரொம்ப தவறான விஷயம். இந்த செவ்வாய்க்கு எது சேர்ந்தவங்க இங்க எல்லாருக்குமே டைவர்ஸ் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. இந்த செவ்வாய்க்கு எது சேர்ந்தவங்க செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்துல போயிட்டு விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அடுத்து புதன் கேது. இந்த புதன் கேதுங்கும் போது புதன்கிழமை யமகண்ட நேரத்துல நீங்க போய் விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த காரியங்கள் எல்லாம் தடை பெற்று தடை இல்லாம உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிற குருவும் கேதுவும் சேரும்போது இந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது கண்டிப்பா ஏற்படும். சோ அது ஏற்படாம இருக்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வியாழக்கிழமை யமகண்ட நேரத்தில் விநாயகரை வழிபட விக்னங்கள் அனைத்தும் விலகும். வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்துல, அதாவது சுக்கிரன் கேதுவும் சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்துல வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல தடையாறவங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அடுத்து இந்த சனி, அதாவது வந்து சனிக்கு இதுவும் வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருக்கீங்க. இந்த சனிக்கு எதுவும் சேர்ந்தவங்க பிரபல தொழில் அதிபரா இருக்காங்க. அதாவது வந்து இந்த சனிக்கேது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆரம்ப காலத்துல லாஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்து வெற்றி அடைய வைப்பதில் வந்து சனிக்கேதுவுக்கு மிகப்பெரிய பங்கு என்பது உண்டு. சோ அப்ப அந்த சனிக்கேது சேர்றவங்க வந்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க வந்து விநாயகரை வந்து
சனிக்கிழமை யமகண்ட நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணலாம். ஸோ அப்ப வந்து கண்டிப்பா இந்த 7 கிரகங்களும் தான் வந்து மேக்சிமம், அதாவது ராகுவோட கேது சேராது, கேதுவோட ராகு சேராது. ஸோ அப்ப சனிக்கிழமை வரைக்கும் நம்ம இந்த யமகண்டம், சார் நான் டெய்லியுமே யமகண்ட வழிபாடு பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா டெய்லியுமே பண்ணலாம். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து இருக்கிற கேட் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் என்பது கண்டிப்பா கிடைக்கும். ரிசல்ட் கிடைச்ச உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.